Students, welcome to YouTube channel Learn Hindi to Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரீட்சையோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பரீட்சைக்கு என்னென்ன டிப்ஸ் எப்படி எல்லாம் படிக்கலாம், ஏன்னா இப்போ வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்னாக லாஸ்ட் டைம் வந்து மாற்றிருக்காங்க. அதாவது ஜான்வரி 2025 எழுதும்போது கொஷின் பேப்பர் பேட்டர்ன் மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இருந்தது, ஜான்வரி வந்து வேறு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் நம்ம வந்து அப்படி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த வேர்ட்ஸ் ஃபார் எனி 5 சொற்களை கரெக்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து பழைய பேட்டர்னில் 5 கொடுப்பாங்க, 5மே ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் புது பேட்டர்னில் 5 கொடுக்குறாங்க, அதாவது 7 கொடுக்குறாங்க, எனி 5 எழுதினா போதும் அப்படின்றாங்க. 5 மார்க்ஸ். அந்த மார்க்ஸில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. உங்களுக்கு இந்த பேட்டர்ன்லேருந்து, அதாவது இந்த ஜான்வரி 2025 என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ரோமன் நம்பர்லேயுமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. எந்த ரோமன் நம்பர்லேயுமே ஆப்ஷன் கிடையாது. ஒரே ஒரு ரோமன் நம்பரில் தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெமரி போயமில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா ரோமன் நம்பர்லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர்லேயும் கூட பாருங்கள் 7 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 7 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் 5 கொஷின் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோமன் நம்பர் அப்படி தான், பிக்சர் கொடுத்து அதோட நேம் எழுதுறது. அதுலேயும் பார்த்தோன்னா 12 பிக்சர்ஸ் கொடுத்து 10 பிக்சர்ஸ்க்கு எழுதினா போதும் அப்படின்றாங்க. தேர்ட் ரோமன் நம்பரும் அதே தான், அதாவது பிக்சர்ஸ் பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் வந்து அந்த பிக்சரில் இருக்கும், அதுக்கு ஆன்சர் எழுதணும், கொஷினுக்கு ஆன்சர் எழுதணும். இதுக்கும் 7 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 5 எழுதினா போதும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃபோர்த் ரோமன் நம்பர் எனி 5 ஆப்போசிட்ஸ் எதுனா போதும்னு கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு 7 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 5க்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி தெரியும் நமக்கு இது எல்லாமே கம்மியான கொஷின் தான். ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாகவே 16 கொஷின் நம்ம தான் இருக்குது. செகண்ட் ரோமன் நம்பரில் 2 பேஜ் தான் பிக்சர்ஸ் இருக்குது. தேர்ட் ரோமன் நம்பரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அது மொத்தமாகவே ஒரு 20 கொஷின்ஸ் என்னமோ தான் அந்த பிக்சர் கொடுத்து அது கொஷின் கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சர் ஆன்சராக இருக்கும், அந்த கொஷினோட ஆன்சர் வந்து அந்த பிக்சர் இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுறது. இது வந்து மொத்தமாக ஒரு 20 கொஷின் தான் இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட்ஸ் 20 ஆப்போசிட்ஸ் தான் டோட்டலாகவே அந்த புக்கில் இருக்குது. ஸோ அதில் 7 கொடுக்குறாங்க, ரைட் எனி 5 அப்படின்னு வந்துடுது. அடுத்தது நம்பர் நேம்ஸ் 1 to 20 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் நேம்ஸ் நம்ம படிக்கணும். அதில் 7 நம்பர்ஸ் இருக்குது, அதெல்லாம் எனி 5 ஆன்சர் பண்ணால் போதும். அதே மாதிரி தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுதுக, அதுதான் உங்களுக்கு நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 50-60 வேர்ட்ஸுக்கு மேலே படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் 10 கொடுப்பாங்க, 10ம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த தடவை 12 கொடுக்குறாங்க, எனி 10 எழுதுனா போதும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் வந்துட்டு கிட்டத்தட்ட இதுவும் 50-60 கொஷின்ஸ் இருக்குது. இதுக்குமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க, ரைட் எனி 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஈஸியாக எழுதலாம் இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கிராமட்டிக்கல் கொஷின்ஸ் தான் இதில் இருக்கும். கொஞ்சம் லாஜிக்ஸ் புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதிட முடியும். ஸோ அதனால் எந்தெந்த கொஷினுக்கு என்னென்ன மாதிரியான லாஜிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மை லதா டேஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா மை அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹூ அப்படின்னு முடிக்கணும். ஸோ இதுதான் அதோட கிராமர் ரூல். ஸோ இந்த கிராமர் ரூல் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சரை எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 2 ஆப்ஷன்லாம் மை வந்தால் ஹூ தான் வரும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் நம்ம பார்க்க கூட தேவை கிடையாது அந்த மாதிரி. ஸோ இந்த சின்ன சின்ன கிராமர் டிப்ஸு, இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுலேயும் இந்த ஆப்ஷன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஈஸியான ஒரு டாபிக் வந்து இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். அடுத்தது மெமரி போயம். டோட்டலாக 6 மெமரி போயம் இருக்குது. ஃபஸ்ட்டு 3லேருந்து ஒன்றும், செகண்ட் 3லேருந்து ஒன்றும் கேட்பாங்க. ஸோ ஏதோ ஒரு 3, ஃபஸ்ட்டு 3ஓ இல்லை செகண்ட் 3ஓ ஏதோ ஒரு 3 வந்து நீங்கள் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. இது வந்து லெசன் 17 and 19லேருந்து வரும். ஓகேங்களா? இதுலேயும் 2 ஆப்ஷன் இருக்குது, இனி 1 தான் நம்ம எழுத போகிறோம். அடுத்தது 9th ரோமன் நம்பர் பார்த்தோம்னா மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மேட்ச் த ஃபாலோயிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து 5 கொஷின் இருக்கும், 5 ஆன்சர்ஸ் இருக்கும். எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து மேட்சுக்கு ஆப்போசிட்டில் நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை வந்து 6 ஆப்ஷன் இருக்குது, ரைட் எனி 5 தான். ஓகேங்களா? 5 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். அந்த கரெக்டான கொஷினுக்கு என்னென்னா கரெக்டான ஆன்சர் எழுதுங்க. நம்பர் போட வேண்டாம், ஆன்சரை கரெக்டாக எழுதணும். அதுக்கு தான் ரைட் சைடில் அந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க மேட்ச் த ஃபாலோயிங்கில். அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம அட்டன் பண்ணும்போதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். கொஷினை வந்து மீனிங் புரிஞ்சு அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மெமரைஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த வேர்ட்ஸோடைய
ஹிண்ட்டு கூட வச்சுக்கோங்க, இந்த வேர்டு ஆரம்பிக்குது, ஸோ நதி வந்தால் சமுத்திரக்கு ஓர் பகத்திக அப்படி வரணும் அப்படின்னு அந்த வேர்ட் ஹிண்ட் வேணால் வச்சுக்கலாம். அடுத்தது 10th Roman number, filling the blanks for any 5. ஸோ இது வந்து filling the blanks எழுதணும். ஆப்ஷன் வந்து 7 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எனி 5 தான் எழுத போகிறோம். இந்த filling the blanks ஓவராலாகவே 25 filling the blanks தான் ஓவரால் லெசன்ஸ்லேயே இருக்குது. அடுத்தது ரைட் ஆன்சர்ஸ் இன் ஹிந்தி. ஸோ ஹிந்தியில் ஆன்சர் எழுதணும். இதுவும் அப்படி தான், ஒரு 20 கொஷின்ஸ் என்னமோ தான் இருக்குது இதுலேயுமே. இதுவுமே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 7 கொஷின் கொடுத்துருக்காங்க, ரைட் எனி 5 தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு கொஷினுக்கு 2 மார்க் கரெக்டாக ஆன்சர் இருக்கணும். மேக்ஸிமம் எல்லா கொஷின்லேயுமே கொஷின்ஸ் முக்கால்வாசி வந்துடும். ஒரு வேர்டை எடுத்துகிட்டு இன்னொரு வேர்டை இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்போ வந்து கோபால் கே பிதாஜி கா நாம் கியா ஹை அப்படின்னா கோபால் கே பிதாஜி கா நாம் மணிலால். இங்கே பார்த்தோன்னா கியா அப்படிங்கிற வேர்டு எடுத்துகிட்டு மணிலால் அப்படிங்கிற வேர்டை இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வர கொஷின்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை அதில் இருக்கிறத ஸ்பெல்லிங் அப்படியே கரெக்டாக பார்த்துக்கிதுங்க. எந்த வேர்டை நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த வேர்டுக்கான ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ முக்கியமாக பர்டிகுலராக ஆன்சரிங் வேர்டு ஸ்பெல்லிங்கை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம மார்க் கம்மியாகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ அடுத்தது 12th Roman number. 12th Roman number வந்து ட்ரான்ஸ்லேட் இன்ட்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ். நம்ம வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து 7 ஆப்ஷன் இருக்குது. ரைட் எனி 5 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷினுக்கு 2 மார்க், 10 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். இது வந்து மொத்தமாகவே ஒரு 14 கேள்வி தான் இருக்குது. டோட்டலாக 14 கொஷின்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம படிச்சிட முடியும். அடுத்தது 13th Roman number. 13th Roman number வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ட்ரான்ஸ்லேட் இன்னும் ஹிந்தி, இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லேயோ கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து ஹிந்தியில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் 7 இருக்குது. 5 எழுதினா போதும். ஸோ ஒரு கொஷினுக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருக்காங்க, 10 மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே டோட்டலாக 20 கொஷின்ஸ் என்னமோ தான் இருக்குது. புக்லேயே 20 தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷன்லாம் நம்ம வந்து படிக்கும்போது எப்படி படிக்கலாம், அந்த 13 ஆகட்டும் சரி 12 ஆகட்டும், இந்த 2 ரோமன் நம்பரும் பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் பை வேர்ட் நம்ம ஹிந்தியில் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சென்டென்ஸ் நீங்களாக ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷனில் வந்து ஃபுல் மார்க்கும் வாங்கலாம். மிஸ்டேக்கே பண்ணாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எல்லாம் வந்துச்சுன்னா ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கிறதுக்கு இருக்கும். ரொம்ப அதான் நிறைய இருக்குது படிக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மீனிங்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அதுவும் 50லேருந்து 60 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்குது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே போர்ஷன்ஸ் நிறைய இருக்கிறது. மற்றதெல்லாம் ஒரு 10, 15, 20 இவ்வளோ தான் இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங்லாம் 20 கொஷின்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் 10 தான் இருக்குது. இங்கிலீஷில் எழுதுறது, ஹிந்தியில் எழுதுறது வந்து 20, கொஷின் ஆன்சர்ஸ் 20, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக படிக்கக்கூடிய டாபிக். இப்போ கடைசியாக யாருக்கான டிப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் மினிட் நான் இன்றைக்கி தான் புக் எடுக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே, நெக்ஸ்ட்டு சண்டே நம்ம பரீட்சை எக்ஸாம். ஸோ இந்த லாஸ்ட் 1 வீக்கில் நான் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கான டிப்ஸ் இது. ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அந்த டவுட்ஸையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த 1 வீக்கில் படித்து பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குற நிறைய பேர் இருப்பீங்க. தாராளமாக பாஸ் ஆகலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 12th Roman number ஹிந்தி டு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி டு தமிழ் அந்த ட்ரான்ஸ்லேஷன் படிச்சுக்கோங்க. டோட்டலாகவே 14 தான் இருக்குது. அதில் ஒரு 10 படித்தாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் 5 அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை படிச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்பர் நேம்ஸ் படிச்சுக்கோங்க, பிக்சர்ஸ்க்கான இது படிச்சுக்கோங்க, மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த பிக்சர்ஸ் படிக்கும்போது என்ன ஆகிடும், அந்த ஒரு பிக்சர் கொடுத்து நேம் எழுதும்போது அதை படிச்சிங்கன்னா பிக்சர்ஸ் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதும்போதும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மீனிங்ஸ் படிச்சிங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் எழுதலாம். ஃபிலிப்ஸ் படிச்சிங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் எழுதலாம். ஒன்று நிறையா ரோமன் நம்பரில் ரெலவெண்ட்டாக வரும். ஒரே கொஷின் இதுலேயும் வரும் அதுலேயும் வரும். இந்த நதி சமுதிரக்கு ஒரு பகத்திகை வந்து கொஸ்டின் ஆன்சர்லேயும் இருக்குது, மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் இருக்குது, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லேயும் இருக்குது. சேம் கொஷின் எல்லாம் வேர்டு கூட மாறாமல் அப்படியே அந்த கொஷின் வந்து எல்லா ரோமன் நம்பர்லேயும் வரும். ஸோ அந்த மாதிரி ஒன்று ரிலவெண்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக அந்த பரீட்சா எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக் எல்லாருமே நீங்கள் பரீட்சா எக்ஸாம் எழுத போகிறீங்க. நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற என்னோடய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எல்லா பரீட்சா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூவி டைம்ஸ் சேனல். இந்த பரீட்சா எக்ஸாமில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த 1 வீக்கில் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த வீடியோ முடிச்சதுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து இமீடியட்டாக உங்களை வந்து ரீச் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூவி டைம்ஸ் சேனல்.